குட் மார்னிங். நான் பார்க்க இருக்கிற கிரேட் லெவல் சயின்ஸ்ல 6ஆம் பாடத்துல ஓர் சீர்திட நிலை அத பத்தி தான் நான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறேன். ஆகவே நான் ஒவ்வொரு செக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கப்படுத்தி மற்றது பேப்பர்ஸ் மேற்கொண்டு போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகவே கிரேட் 6ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களுக்கு தொடர்ச்சியாக இப்படியாக வேணும் என்று சொன்னால், உங்களுக்கு விளங்கி இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம், வின் சயின்ஸ் எஸ்எல் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுவதன் மூலம் நீங்க தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே வின் சயின்ஸ் எஸ்எல்ன்றது ஃபேஸ்புக்கும் இருக்குது. அதுல போனாலும் சில டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் என்னது? ஓர் சீர்திட நிலை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ரைட். இப்ப இதுல பாருங்க. அதாவது என்னது? இவ்வாறாக குளிர் அல்லது சூழல்ல என்னது? சூடு. ஓகே. வெப்பம் கூடவாக இருக்குமாக இருந்தால், குளிர் கூடவாக இருக்குமாக இருந்தால், அதே டைம்ல எங்கள் உடம்புல அதாவது குளுக்கோஸின் அளவு கூடவாக இருந்தால், அல்லது குறைவாக இருக்கேக்கல. மற்ற நீரின் அளவு கூடவாக இருக்கேக்கல அல்லது குறைவாக இருக்கேக்கல. எங்கட உடம்பு என்ன செய்ய போகுது? எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொள்ள போகுது. அதாவது மெயின்டைன் பண்ணி கொள்ள போகுது. ஆட்டோமேட்டிக்காகவே என்னது? சூழல்ல என்னவித மாற்றம் நடந்தாலும், அதே மாதிரி எங்க உடம்புல குளுக்கோஸ் லெவல் கூடினான குறைஞ்சான, அல்லது நீரின் அளவு கூடினான குறைஞ்சான, எங்கட உடம்பு என்ன செய்ய போகுது? இவ்வாறாக என்ன செய்ய போகுது? கூடையோ குறையக்கலையோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்ய போகுது? மேனேஜ் பண்ண போகுது. ஓகே. ஆகவே அவ்வாறாக மேனேஜ் பண்றதுதான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஓர் சீர்திட நிலை என்னன்னு பார்க்க போறோம். ஆகவே ஓர் சீர்திட நிலை என்று சொன்னா ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு என்னது விளங்கி இருக்கணும். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும், புறச்சூழல்ல என்னவித மாற்றங்கள் ஏற்பட்டாலும், எங்க அங்கிகளோட உடல் அகச்சூழல்ல என்னது? நியம நிலையில் பேணப்படுதல். இப்ப நாங்க நியம நிலைன்னு சொன்னால், இப்ப குளுக்கோஸ்ன்னு சொன்னால் இவ்வளவு ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க வேணும். அதாவது 80 ரக்கம் 120 என்னது மில்லிகிராம் 100 மில்லி லிட்டர் குருதி எடுத்தோம்னு சொன்னா, இவ்வளவு குளுக்கோஸ் தான் இருக்கணும். எங்களோட பாடி டெம்பரேச்சர் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட 37 செல்சியஸ் தான் இருக்கணும். அப்ப இவ்வாறாக எங்களோட நியம நிலை ஒன்று இருக்குது. மாறாமல் பேணப்பட வேணும். ஓகே. ஆகவே அவ்வாறாக மாறப்படாத நிலையை பேணுறதுதான் நாங்க என்னன்னு சொல்லப் போறோம்? ஓர் சீர்திட நிலை என்று சொல்லிக்கொள்ள போறோம். அப்ப திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். இப்ப யோசிச்சு பாருங்க, புறச்சூழல்ல என்னவித மாற்றம் ஏற்பட்டாலும் அங்கிகள் உடலின் அகச்சூழல்ல நியம நிலையில பேணப்படுறதா நாங்க என்னன்னு சொல்லிக்கொள்ள போறோம்? ஓர் சீர்திட நிலை என்று சொல்லிக்கொள்ள போறோம். ஆகவே அப்ப அகச்சூழல்னா என்ன? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அகச்சூழல் என்று சொன்னா என்ன? எங்களோட உடம்பு கலங்களால் ஆக்கப்படும். அந்த கலங்கள சூழல் என்னது? பாய்மம், திரவம் காணப்படுது இளைய பாய். அது மட்டும் இல்லாமல் என்னது? குருதி இருக்கு. குருதி என்ன தயாரிக்கப்பட்டது? குருதி கலங்கள் இருக்கு, குருதி திரவளையம் இருக்குது. ஆகவே அப்ப குருதி கலங்களை இருக்கிற குருதி திரவளையம். அப்ப அதுகளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்க வேணும்? ஓகே. அதாவது என்னது? வெப்பநிலை எப்படி இருக்க வேணும்? குளுக்கோஸ் லெவல் எவ்வாறாக காணப்பட வேணும்? டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை எவ்வாறாக காணப்பட வேணும்? என்று சொல்லி என்னது? எங்களுக்கு அத மெயின்டெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அது அகச்சூழல். அது சாதாரண நிலைமையில இருக்க வேணும். ஆகவே பிள்ளைகளே, ஆகவே இவ்வாறாக ஓர் சீர்திட நிலை. ஓகே. அந்த அகச்சூழல்ல என்னென்ன இதுகள் மாறாமல் பேணக்கூடிய வகைகள் என்னென்னு பார்க்க போறோம். அதுல முதலாவது குருதியின் குளுக்கோஸ் மட்டம். அப்ப சாதாரண குருதி பார்த்தோம்னு சொன்னால், சாதாரண மனிதன்ல 100 மில்லி லிட்டர் குருதி எடுத்தோம்னு சொன்னால், அதுல 80 ரக்கம் 120 மில்லிகிராம் குளுக்கோஸ் காணப்படும். சாதாரண அதாவது நோய் இல்லாத மனிதன். ரைட். அப்ப அந்த குளுக்கோஸ் லெவல பார்த்தோம்னு சொன்னால் 80 விட குறைஞ்சாலும் பிரச்சனை, 120 விட கூடினாலும் என்னது? அந்த ஆள் நோய் நிலைமைக்குரியதாக கருதப்படுவர். அதே மாதிரி உடல் வெப்பநிலை. சாதாரண உடல் வெப்பநிலை 37 செல்சியஸ். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ள வேறுபடையலாம். ஓகே. ஆனால் இந்த டெம்பரேச்சர் அதாவது வெப்பநிலை கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஓகே. ஆகவே 2வது என்னது? முதலாவது குளுக்கோஸ் மட்டம், 2வது உடல் வெப்பநிலை, 3வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னது? உடலின் நீர் சமநிலை.
ஓகே, இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னது இந்த வெயிலுக்கு என்னது இந்த டைம்ல சரியான வெயில் கூடவாக, இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் வெயில் கூடவாக இருந்து சில பேர் என்னது ஸ்போர்ட்ஸ் செய்த ஒரு போய் உண்டு, மரதனோட ஒரு போய் உண்டு இறந்ததாக நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன? அதாவது நீர்ல என்னது நீர் இல்லாம அந்த புள்ள மயங்கி விழுந்து செத்த சிச்சுவேஷனும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக பிள்ளைகளே, அப்ப எங்களுடைய உடல் சூழல்ல இவ்வளவு காரணிகளும் மாறாமல் பேணப்பட வேண்டும். ஆகவே சாதாரணமாக எங்களுக்கு குளுக்கோஸ் மட்டத்தை பார்த்தோம்டா, குருதியில குளுக்கோஸ் மட்டம் அதிகரிச்சா என்ன, குறைஞ்சா என்ன, எங்கட சாதாரண மனிதனாகிய எங்களுக்கு என்ன செய்யும், அது நார்மல் நிலைக்கு கொண்டு வரும். ஓகே, அதாவது 80 தொடக்கம் 120 மில்லிகிராம் என்ற குளுக்கோஸ் லெவலுக்கு கொண்டு வரும் 100 மில்லிலிட்டர் குருதியை எடுத்தோம்னு சொன்னா சரிதானே. ஆகவே அதிகரிச்சா என்ன, குறைஞ்சா என்ன, சாதாரண நிலைமைக்கு கொண்டு வரும் எங்கட பொடி நிலைமை நார்மல் ஆக்களுக்கு. ஓகே, ஆகவே அது எவ்வாறாக அந்த குளுக்கோஸ் லெவல் எவ்வாறாக மெயின்டைன் பண்ணப்படுது, எவ்வாறாக எங்கட உடல் என்னது தண்டபாட்டுல செய்ய போகுது என்றுதான் நாங்க பார்த்து கொள்ள போறோம். ரைட், அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, என்னடாப்பா இதுல இந்த சமன்பாட்டு தொகுதியில படிச்சது இதுல கொண்டு தந்திருக்கிறாங்க. ஆகவே இதுல சமன்பாட்டு தொகுதியில மெயினாக நொதியத்தை சுரந்த இந்த சதை இப்ப பார்க்க போறோம். குளுக்கோஸ் மட்டத்தை சீராக்குறதுக்காக வேண்டியும் அவர் சில ஹோமோன்களை சுரந்து விட போறார். எவ்வாறாக சுரக்க போற, என்னென்ன செய்ய போறாருன்னு பார்த்துக்கொள்வோம். ரைட், அதுல பார்த்தோம்னு சொன்னா சாதாரண மனிதன்ல சுகதேகி ஒரு ஆள்ல, சுகதேகின்னு சொன்னா என்னது, நோய் இல்லாத ஒரு ஆள் என்ன, அவற்றுக்கு 100 மில்லி குருதி எடுத்த மாட்டா இவ்வளவு குளுக்கோஸ் இருக்க வேணும். அந்த லெவல் அந்த அளவையும் விட அதிகரிக்கும் பொழுது, மேல அம்புக்குறி போட்டா நான் என்ன மீனிங், அதிகரிக்கிறதா, அதிகரிக்கும் பொழுது இங்க பாருங்க, இந்த சதையில இந்த பூ 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 போட்டு காட்டிக்கிறாங்க தானே, அதை என்னன்னு சொல்ல போறா, இலங்கஹான் சிறுதீவு. அப்ப இந்த இலங்கஹான் சிறுதீவுகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுல 2 வகையான களம் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், அல்பா களம் மற்றது பீட்டா களம். அல்பா களம் மற்றது பீட்டா களம். ஆகவே சதையின் இலங்கஹான் சிறுதீவில் உள்ள என்ன களங்கள், பீட்டா களங்கள் தூண்டப்பட போகுது சரிதானே. அதாவது இந்த சாதாரண மனிதன், டயபெட்டிக் இல்லாத ஒரு மனிதன்ல என்ன நடக்க போகுது, குளுக்கோஸ் லெவல் கூட டப்பன் என்ன செய்ய போகுது, சதையில காணப்படுற இலங்கஹான் சிறுதீவில் உள்ள பீட்டா களங்கள் தூண்டப்பட்டு இன்சுலின் ஹோமோனை சுரக்க போகுது. அப்ப பிள்ளைகளே, நீங்க இன்சுலின் ஹோமோன் அந்த அன்றாட வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது, டயபெட்டிக் ஆக்களுக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக ஏத்துறது கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னத்துக்காக வேண்டி, இந்த குளுக்கோஸ் லெவலை குறைக்கிறதுக்காக வேண்டி. ஆனால் இது எங்களுக்கு சுகதகியாக இருக்கிற மனிதனாகிய எங்களுக்கு சாதாரணமாக இயற்கையாகவே எங்களோட சதையில இருக்கிற இலங்கஹான் சிறுதியுள்ள பீட்டா கலங்கள் சுரந்து கொள்ளுது இந்த ஹோமோன், இன்சுலின் என்ற ஹோமோன். ரைட், இந்த இன்சுலின் ஹோமோன் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், அதாவது குளுக்கோஸ இந்த இன்சுலின் ஹோமோன் என்ன செய்ய போகுது, கிளைகோஜனாக மாற்றப்பட போகுது. இப்ப பிள்ளைகளை திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அதாவது இலங்கஹான் சிறுதிவுக்கள பீட்டா கலங்கள் இன்சுலின் ஹோமோனை சுரக்க அந்த இன்சுலின் ஹோமோன் என்னது, குளுக்கோஸ என்ன செய்ய போகுது, கிளைகோஜனாக மாற்றப்பட போகுது. அப்ப கிளைகோஜனா மாற்றப்பட்டால் அந்த கிளைகோஜனுக்கு என்ன நடக்கும், அந்த கிளைகோஜன் என்ன செய்யும், போய் ஈரல்ல போய் சேமிக்கப்படும். ஓகே, ரைட். ஆகவே அப்ப குளுக்கோஸ் கூடினால் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு ஈரல சேமிக்கப்பட்டாலும் அதை விட மேலதிகமாக காணப்பட்டால் என்ன நடக்கும், அது கொழுப்பாக மாற்றப்பட்டு கொழுப்புலையங்கள்ல சேமிக்கப்படும். அதாவது கூடிய அளவு குளுக்கோஸ், கூடிய அளவு இனிப்பு சாப்பாடுகள் ஆக சாப்பிடுறாங்க, கூடுதலா குண்டா இருப்பாங்க, இனிச்சில கவனிச்சு பார்த்திருப்பீங்க. ரைட், ஆகவே அவங்களுக்கு என்ன நடக்குத போது, அந்த என்னது, அவங்களுக்கு கிளைகோஜனா மாற்றப்பட்ட மேலதிகமாக கொழுப்பா மட்டும் கொழுப்புலையங்கள்ல என்ன செய்ய போகுது, சேமிக்கப்பட போகுது. சொல்ல விளங்குதா பிள்ளைகளே. ஆகவே இப்ப திருப்பியும் சொல்லிக் கொள்றேன், அளவுல கூடினால் குளுக்கோஸ் கிளைகோஜனாக மாற்றப்படும். இப்ப என்ன செய்ய போகுது, குறைஞ்சால் என்ன நடக்கும், சாதாரண அளவில் விட குறைஞ்சா என்ன நடக்கும், அதே மாதிரி தான் திருப்பியும் என்ன செய்ய போகுது, சதையின் இலங்கஹான் சிறுதீவில் உள்ள எந்த கலங்கள் இப்ப தூண்டப்பட போகுது, கூடினால் பீட்டா கலங்கள் தூண்டப்படும், குறைஞ்சால் ஏர் தூண்டப்பட போகுது, ஆல்பா கலங்கள் தூண்டப்பட்டு, புத்தகத்துல தமிழ் பிள்ளை அதுக்குத்தான் நான் இங்கிலீஷ்ல போட்டேன்னா குளுக்காகன் என்ற ஹோமோனை சுரக்கும்.
குளுக்காகன் அல்ல குளுக்ககோன். ஓகே, எப்படியும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். குளுக்காகன் அல்ல குளுக்ககோன். ஓகே, குளுக்ககோன் நீங்க தமிழ் எழுதிய குளுக்ககோன் சொல்லிக் கொள்ளலாம். ஓகே, ஆகவே குளுக்காகன் அல்ல குளுக்ககோன். ஆகவே அந்த ஓமோனை சுரக்கும். அப்ப அந்த ஓமோன் என்ன செய்ய போகுது? அப்ப ஏற்கனவே குளுக்கோஸ் கூடினால் அது என்ன செய்யும்? ஈரல்ல போய் கிளைகோஜனா சேமிக்கப்படும். இப்ப காணா வந்தோன திருப்பி என்ன செய்ய போகுது? இந்த குளுக்காகன் போய் ஈரல்ல தொழிற்பட்டு என்ன செய்ய போகுது? ஈரல் இருக்கிற கிளைகோஜனை என்னவா மாத்த போகுது? இந்த குளுக்காக குளுக்கோஸாக மாற்றுது. அப்ப அளவுல குறைஞ்சா டப்பண்டு போயிட்டு குளுக்காகன் சுரக்கப்பட்டு அது ஈரல்ல தொழிற்பட்டு கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்தி என்ன செய்யுது? எங்களோட சாதாரண லெவல்ல மெயின்டைன் பண்ணுது. ஆகவே பிள்ளைகள் தெரிஞ்சிருக்க வேணும், சாதாரண மனிதன்ல, அதாவது சுகத்தேகி ஆகிய ஒரு மனிதன்ல என்னது குளுக்கோஸ் மட்டம் கூடினன்னு குறைஞ்சன்னு அது இயற்கையாகவே என்னது சாதாரண லெவல்ல மெயின்டைன் பண்ணப்படுது. ஏரால சதையில் இருக்கிற இலங்ககான் சிறுதீவில் உள்ள கலங்களாகிய அல்பா கலங்கள் மற்றும் பீட்டா கலங்களால். ஆகவே அவ்வாறாக பார்த்தோம்னு சொன்னால் சில பேருக்கு என்ன நடக்க போகுது? எனது இன்சுலின் ஹோமோன் சுரக்கிறது குறைவாக காணப்படலாம். அவ்வாறாக குறைவாக இருக்கிற ஆட்களுக்கு என்ன செய்ய? அதாவது குளுக்கோஸ் அளவு கூடினா கிளைகோஜனா மாற்ற தன்மை குறைவாக இருக்கும். அப்ப அவங்களுக்கு என்னது? நீரிழிவு நோய் ஏற்பட சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தெரியும், டயபெட்டிக்ல போய் பார்த்தா தெரியும். அவங்க இப்ப சின்ன பிள்ளைகள் பிறந்த எல்லா பிள்ளைகளுக்குமே என்ன எப்படி இருக்குது? அனிமான பிள்ளைகளுக்கு ரைட்? அந்த என்னது டயபெட்டிக் உள்ள பேஷண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அப்ப நீங்க யோசிக்கலாம், என்னோட சின்ன பிள்ளைக்கு டயபெட்டிக் இருக்குதா? அப்ப சின்ன பிள்ளைகளுக்கு டயபெட்டிக் சில பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த பகுதி இல்லாம இருக்கும். சதையில் இருக்கிற இந்த ஓமோன சுரக்கிற அந்த பகுதி புறக்கைக்கு இல்லாம இருக்கலாம். அவ்வாறாக என்னது இவ்வாறாக இல்லாது இருக்கிறதால, அதாவது பீட்டா கலங்கள் இல்லாம இருக்கிறதால, பீட்டா கலங்கள் இல்லாட்டி என்ன நடக்கும்? இன்சுலின் ஹோமோன் சுரக்காது என்ன? அப்ப இன்சுலின் ஹோமோன் சுரக்காட்டி என்னது? அதாவது கிளைகோஜனாக மாற்றப்படுற தன்மை குறைக்கப்படும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு டயபெட்டிக் வரும். ஆகவே பிள்ளைகளே, அப்ப அது என்னது? அதாவது வயது போன ஆட்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கு என்ன இன்சுலின் ஹோமோன் சுரக்கிறது குறைவாக இருக்கிறதால வயது போயும் வரலாம். அப்படி இல்லாட்டி என்னது? சின்ன பிள்ளைகளுக்கு வாரத்துக்குரிய சான்ஸ், அதாவது இந்த பீட்டா கலங்கள் புறக்கேக்க இல்லாம போறதாலேயும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிச்சுவேஷன் டயபெட்டிக் வரது, அதாவது என்னது? நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட். இப்ப அடுத்தது பார்க்க போறோம் உடல் வெப்பநிலை சீராக்கம். அப்ப சாதாரண மனிதன்ல எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான்? மாறா உடல் வெப்பநிலையுடைய விலங்குகளாக காணப்படுவான் மனிதன். ஓகே, அப்ப சாதாரணமாக மனிதன் உடல்நிலை மாறா உடல் வெப்பநிலை கொண்ட விலங்கு கூட்டங்கள் சொல்லி ஏற்கனவே நாங்க படிச்ச நாங்கள். ஆகவே மனிதன் உடல் வெப்பநிலை எவ்வளவாக காணப்படும்? 37°C. தட் மீன்ஸ் அதாவது இவ்வளவு ரேஞ்சுகளையும் காணப்பட இயலும். ஓகே, 37°C படிக்கும் பொழுது ஆனா இவ்வளவு ரேஞ்சுகளையும் காணப்பட இயலும். ஆகவே இப்ப எங்களுக்கு என்ன நடக்க போகுது? இந்த உடல் வெப்பநிலை கூடினா என்ன குறைஞ்சான எங்களுக்கு என்ன நடக்க போகுது? அதாவது பரிவக கீழ் என்ற பகுதி ஒன்று இருக்குது. அந்த பரிவக கீழ் என்ற பகுதி என்ன நடக்க போகுது? மனிதன் உடல் வெப்பநிலைய அதாவது மாறாமல் பேணுறதுக்கு, அதாவது சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. பரிவக கீழ் எங்க இருக்குது? என்ன பகுதி? மூளை. ஓகே, ஆகவே உடல் வெப்பநிலை, மனித உடலின் வெப்பநிலையை சீராக்குறதுக்குரிய பகுதி இந்த மூளைண்ட எங்க இருக்குது? பரிவகக்குள். அந்த போட்டிருக்குது இது ஹைப்போதலமஸா, ஹைப்போதலமஸ் பரிவகக்குள். அதான் கிளியர் இல்லாட்டி 1-2 படத்திலையும் போட்டு காட்டி இருக்கிறேன். ஆகவே இந்த பரிவகக்குள் என்ற பகுதியால தான் என்ன நடக்க போகுது? இந்த மனிதன் உடல் வெப்பநிலை கூடும் பொழுதும் குறையும் பொழுதும் சாதாரண வெப்பநிலையை மெயின்டைன் பண்றது யாரு? இந்த பரிவகக்குளாக காணப்படும். ஓகே, அப்ப நாங்க பார்க்க போறோம் மனிதன் உடல் வெப்பநிலை 37°C. ஆகவே அந்த உடல் வெப்பநிலையை அப்படி மாறாம பேணுறது யாரு? இந்த மூளையில காணப்படுற இந்த பரிவகக்கு. அப்ப எவ்வாறு என்ன செய்ய போகுதுன்னு பார்த்துக்கொள்வோம். ரைட். இப்ப மனிதன் உடல் வெப்பநிலை குறையேக்கல என்ன நடக்க போகுது? உடல் வெப்பநிலை குறையும் பொழுது என்ன நடக்கும்? அதாவது ரைட்,
அதாவது புறச்சூழல், அதாவது மனித உடல் வெப்பநிலை 37°C. ஆகவே புறச்சூழலின் வெப்பநிலை குறையேக்கல என்ன நடக்க போகுது? தோலுக்கான குருதிக்கலங்கள் என்ன செய்யும்? சுருங்கும். தோலுக்கான குருதிக்கலங்கள் உங்களோட தோலுக்கிட்ட இருக்கிற குருதிக்கலங்கள் சுருங்கேக்கல எங்களுக்கு என்ன குருதி விநியோகம் வருமா? தோலுக்கு குருதி விநியோகம் வருமா? இல்ல. அப்ப குருதி விநியோகம் வராட்டி எங்களுக்கு என்ன போட போகுது? அதன் மூலமாக வெப்ப இழப்பு குறைக்கப்படும். அப்ப வெப்ப இழப்பு குறைக்கப்படுவதன் மூலம் எங்களுக்கு சாதாரண வெப்பநிலைக்கு மெயின்டைன் பண்ணப்படுது. வேற என்ன செய்யலாம்? சூழல் வெப்பநிலை ஓகே, அதாவது சாதாரண இதையும் விட குறையும் பொழுது சூழல் வெப்பநிலை குறையக்கல முதலாவது குருதிக்கலங்கள் சுரங்க குருதி விநியோகம் குறையும். அதே மாதிரி என்ன செய்யும்? குளிர்காலத்துல எங்களுக்கு வியர்க்குமா? இல்ல, என்ன வியர்க்காது. ஆக வியர்வை உருவாகாது. சரிதானே? ஆகவே என்ன நடக்குது? வியர்வை சுரப்பியால வியர்வை வராது. ஆகவே இதன் மூலமாக உடல்ல இருந்து இழக்கிற வெப்பம் குறைக்கப்படும். அடுத்தது என்ன செய்யும்? இப்ப என்ன பண்ணுது? எங்களுக்கு தோலுக்கு மேல என்ன இருக்கும்? குளிர்காலத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கையில் இருக்கிற மயிர்கள் எல்லாம் என்ன செய்யும்? சிலிர்க்கும். என்ன? அப்ப நிமிர்த்தப்படும். அப்ப நிமிர்த்தேக்கல எங்களுக்கு என்ன நடக்கும்? அதுக்குள்ள வலி அகப்படும். அதுக்குள்ள என்ன நடக்கும்? வலி அகப்படும். அப்ப வலி அகப்படையக்குல வலி என்ன செய்ய போகுது? ஒரு காவலியாக செயற்பட போகுது. காவலி மீன்ஸ் அதாவது வெப்ப காவலி, அதாவது வெப்பத்தை இழக்கிறத தடுக்க போகுது. வெப்பம் இழக்கப்படுறத தடுக்க போகுது. அப்ப திருப்பியும் சொல்லிக்கொள்றேன், தோல்ந்த மயிர்கள் நிமித்தப்படையக்கல அதுக்குள்ள வலி அகப்பட்டு நிக்கல அவர் என்ன செய்யறார்? வெப்ப காவலியாக தொழிற்பட்டு வெப்ப இழப்ப குறைக்க போகுது பிள்ளைகள். அடுத்தது பார்க்க போறோம். அடுத்து என்னது? வேற என்ன செய்யலாம்? குளிரேக்கல வேற என்ன செய்யற? நடுங்குது. அப்ப நடுக்கும் போது அப்படி எல்லாம் தாக்க ஏலாட்டி கடைசியாக என்ன செய்யும்? நடுங்கு. நடுங்குறதன் மூலம் என்ன நடக்கும்? உடல்ல வெப்பம் பிறப்பிக்கப்பட்டு இவ்வாறாக உடல் வெப்பநிலை 37°C மாறாமல் பேணப்படும். ஓகே பிள்ளைகளே, ஆகவே திருப்பியும் சொல்றேன், உடல் வெப்பநிலை சாதாரண 37°C மெயின்டைன் பண்ணப்பட வேணும். ஓகே, ஆகவே சூழல் வெப்பநிலை, அதாவது புறச்சூழலின் வெப்பநிலை அதாவது குறையும் பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும்? குருதி கலங்கள் சுருங்க குருதி விநியோகம் குறையறதால வெப்ப இழப்பு குறைக்கப்படும். வியர்வை சுரப்பியால வியர்வை சுரக்காதால என்ன நடக்கும்? வெப்பம் இழக்கிறது குறைக்கப்படும். மற்ற தோள்கள மயிர்கள் நிமித்தப்படுறதால அதுல வழியாகப்பட்டு வழி இருக்கிறதால அது வெப்ப காவலியாக தொலைப்பட்டு வெப்பம் இழக்கிறது தடுக்கப்படும். மற்றது அதையும் தாண்டி என்ன நடக்க போகுது? நடுங்குவதன் மூலம் வெப்பம் பிறப்பிக்கப்படுது. இதன் மூலம் என்ன நடக்க போகுது? புறச்சூழல் வெப்பநிலை குறையேக்கல இவ்வாறாக உடல் வெப்பநிலை மாறாமல் பேணப்படுது. ஓகே, இப்ப புறச்சூழல் வெப்பநிலை அதிகரிக்க சரியான இதா இருக்கும் பொழுது கூடும் பொழுது என்ன நடக்கும்? அதிகரிச்சா என்ன நடக்க போகுது? முதலாவது குறைஞ்சால் தோலுக்குள்ள குருதி விநியோகம் குறையும் சொன்னான். இப்ப என்ன செய்ய போகுது? நல்ல சூடாக இருக்கும் பொழுது தோலுக்கான குருதி விநியோகம் எப்படி இருக்க போகுது? அதிகரிக்க போகுது. அப்ப அதுதான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, காத்திருப்பாங்க, வெயில் டைம்ல ஓகே தச்சல வெட்டுப்பட்டால் என்னது கூடிய அளவு குருதி போகும் என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, என்ன காரணம்? அதாவது கூடிய அளவு பிளட் சர்க்குலேஷன் கூடவாக இருக்கும் பொழுது குருதி சுற்றோட்டம் கூடுதலாக காணப்படும் பொழுது என்ன நடக்க போகுது? ஆகவே கூடிய அளவுக்கு என்னது குருதி கூடிய அளவு வெட்டுப்பட்டால் கூடிய அளவு குருதி வெளியேறும். ஓகே, அதுக்காக தான் சொல்லுவாங்க வெயில் டைம்ல கவனமாக இருக்க வேணும்னு சொல்லி. ஓகே, அப்ப என்ன நடக்க போகுது? தோலுக்கான குருதிக்கலங்கள் விரிவடையும். குருதிக்கலங்கள் விரிவடைய என்ன செய்ய போகுது? குருதி விநியோகம், தோலுக்கான குருதி விநியோகம் என்னது? அதிகரிக்க என்ன நடக்கும்? வெப்பம் கதிர்ப்பு மூலம் உடல்ல இருந்து அகற்றப்படும். உடம்புல இருந்து ஹீட் வெளியேறும். ஓகே, வேற என்ன நடக்கும்? வியர்வை சுரப்பியால் என்ன நடக்கும்? வியர்வை சுரக்கப்படும். அப்ப வியர்வை சுரந்தால் அப்ப நீங்க யோசிக்கலாம், வியர்க்குது, வியர்வை சுரக்குது. அப்ப வியர்வை சுரக்கிறதன் மூலம் எவ்வாறாக எங்களுக்கு உடல் வெப்பநிலை மாறாமல் பேணப்படுது? எவ்வாறாக இருந்தால், அதாவது வியர்வை சுரந்தால் அந்த வியர்வையை ஆவியாக்குறதுக்கு தேவையான வெப்பம் எங்க இருந்து பெற்றுக்கொள்ளப்படப்போகுது? எங்களோட உடல்ல இருந்து பெற்றுக்கொள்ளப்பட போகுது. அவ்வாறு செய்வதன் மூலம் உடல் வெப்பநிலையை மாறாமல் பேணுது.
ஆகவே பிள்ளைகளை இப்ப இது விளங்கி இருக்கும். அதாவது இவ்வாறாக வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுதோ அல்லது வெப்பநிலை குறையும் பொழுதோ உடல் வெப்பநிலைய சாதாரண மட்டத்துக்கு பேணுறது யார் இவ்வளவு செய்யறது? மூளையில காணப்படுற இந்த பரிவக கீழண்ட பகுதி இவர்தான் செயற்பட்டு என்னது சாதாரண வெப்பநிலைக்கு மெயின்டைன் பண்றதுக்கு உதவியாக இருக்கிறார். ரைட், அடுத்தது பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அடுத்தது என்னது? உடல் நீர் சமநிலை. ரைட், முதலாவது குளுக்கோஸ் மட்டம் எவ்வாறு சீராக்குறேன்னு பார்த்தினாங்க. அடுத்தது வெப்பநிலை எவ்வாறு மாறாமல் பேணப்படுதுன்னு பார்த்தினாங்க. அடுத்தது நீரின் சமநிலை. அப்ப நீர் சமநிலையை பேணுறதுக்கு பார்க்க போறோம். அப்ப குருதியின் நீரின் அளவு குறையேகல என்ன நடக்க போகுது? கபச்சுரப்பி, இந்த பாத்தீங்கன்னா தெரியும், கபச்சுரப்பி. கபச்சுரப்பி தூண்டப்பட்டு எங்களுக்கு என்ன நடக்க போகுது? ADH என்ற ஹோமோனை சுரக்க போகுது. ஓகே, அப்ப நீரின் அளவு குறையேகல கபச்சுரப்பியால ADH ஹோமோன் சுரக்கப்பட இந்த ADH என்ன செய்ய போகுது? சிறுநீரகத்துல தொழிற்பட்டு நீர் அகத்துறிஞ்சல அதிகரிக்கும். ஓகே, அப்ப நீர் அகத்துறிஞ்சல அதிகரிச்சால் என்ன நடக்கும்? எங்களுக்கு சிறுநீரோட வெளியேற நீரின் அளவு குறையும். விளங்குதா? சிறுநீர் போற அளவு குறைவாக காணப்படும். ஓகே, அப்படி போறதன் மூலம் என்ன நடக்க போகுது? குருதியில இருக்கிற நீரின் அளவை என்னது மாறாமல் பேணுது. யாரு? ADH ஹோமோன். சரியா? அந்த ADH ஹோமோன் யாரால சுரக்கப்பட போது? மூளையில காணப்படுற இந்த கபச்சுரப்பி என்ற பகுதியால. ஓகே, அடுத்தது பார்க்க போறோம். என்னது? குருதியில் இருக்கிற நீரின் அளவு கூடினால், நீர் மட்டம் கூடினால் இருக்க போகுது, சிறுநீரகத்துல நீர் அகத்துறிஞ்சல் என்ன செய்யும்? குறையும். அப்ப சிறுநீரகத்தால நீர் அகத்துறிஞ்சல் குறைவடைஞ்சால் எங்களுக்கு என்ன நடக்கும்? கூடிய அளவு சிறுநீர் வெளியேறும். அவ்வாறாக சிறுநீர் வெளியேறுவதன் மூலம் என்ன நடக்க போகுது? சிறுநீர்ல யார் கூட காணப்படும்? நீரின் அளவு கூடுதலாக காணப்பட போகுது. ஆகவே நீரின் அளவு கூடுதலாக காணப்படும் பொழுது என்ன நடக்க போகுது? குருதியில் இருக்கிற நீரின் அளவு மாறாமல் பேணப்படும். ஆகவே பிள்ளைகளே என்ன நடக்க போகுது? மனிதன் உடல்ல இவ்வாறாக நீரின் சமநிலை பேணப்படுது. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் குடிக்கிற தண்ணீர் அளவு குறைவாக எடுத்தால் எங்களுக்கு எது பாதிக்கப்பட போகுது? இப்ப சிறுநீரகத்துல நீர் அகத்துறிஞ்சல் என்ன செய்ய போகுது? அதிகரிக்க எது பாதிக்கப்பட போகுது? எங்களோட கிட்னி தான் பாதிக்கப்பட போகுது. ஓகே, அப்ப சிறுநீரகத்துல வர நோய்கள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சொல்ல விளங்குதா பிள்ளைகளே? ஆகவே அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட உடல்ல நீர் சமநிலையும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆக உடல் நீர் சமநிலையை பேண வேணும்னு சொன்னால் குறைஞ்சால் என்ன நடக்குது? அதிகரிச்சா நடக்குது? சாதாரண மனிதன்ல இயற்கையாகவே இந்த செயற்பாடு நடந்து கொள்ளுது. ஆகவே பிள்ளைகளே இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் எவ்வாறாக நீரின் சமநிலை ஒரு சாதாரண மனிதன்ல மெயின்டைன் பண்ணப்படுது, எவ்வாறாக உடல் வெப்பநிலை எவ்வாறாக மெயின்டைன் பண்ணப்படுது, அதாவது புறச்சூழல் வெப்பநிலை கூடின குறைஞ்சான அத உடல் வெப்பநிலை மாறாமல் செய்யறதுக்கு இந்த மூளையில காணப்படுற பரிவக கீழே எவ்வாறாக தொழிற்படுது என்றெல்லாம் பார்த்து நாங்கள். அடுத்தது பார்த்து நாங்கள் என்னது? குளுக்கோஸ் மட்டம். ரைட், அப்ப குளுக்கோஸ் மட்டம் சாதாரண மனிதன்ல கூடின குறைஞ்சான எவ்வாறாக மாறாமல் பேணப்படுது, அதாவது சதையின் இலங்ககான் சிறுதீவில் அல்பா கலங்கள் மற்றும் பீட்டா கலங்கள் செயற்பாடு காரணமாக குருதியின் குளுக்கோஸ் மட்டத்தை என்னது மாறாமல் பேணக்கூடிய மாதிரி இருக்குது பிள்ளைகளே. ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? ஓர் சீர்திட நிலை என்றா என்ன? ஓர் சீர்திட நிலை அகச்சூழல்ல மாறாமல் பேண வேண்டிய கூறுகள் என்ன? அது எவ்வாறு மாறாமல் பேணப்படுதுன்னு சொல்லி இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் பிள்ளைகளே. ஆகவே உங்களுக்கு இது தொடர்பாக என்ன விளக்கங்கள் வேணுமாக இருந்தால், மற்ற பகுதிகள் வேணுமாக இருந்தால் நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? இது விளங்கி இருந்தால் நீங்க வின்ஸ் சயின்ஸ் SL என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுவதன் மூலம் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ.